money, oh show me the money, bro, show me the money, oh show me the money, bro. ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹாரர் ஜேனரோட படம். படத்தோட பேர் வந்து இன்சீடியஸ் த லாஸ்ட் கீ அப்படிங்கிறது அந்த படத்தோட பேர். இன்சீடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நயவஞ்சகமான அப்படிங்கிறது வந்து தமிழோட மீனிங்காக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட அந்த பொருத்தமான ஒரு பேர் தான் அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு சிறுமி அவங்க அப்பா அம்மா தம்பி இவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பேய் பிசாசு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த சிறுமி வந்து உணர்றாங்க. அவன் ஒரு சின்ன பையன், ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கான். இதை வச்சு விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன். அவங்க பேய் பேசுகிறது, பேயோட அந்த நினப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இவங்களால் உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான சக்தி வந்து இவங்கள்ட்ட கிடைக்கிது. இதை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. பட் அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி சொன்னிச்சு அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிச்சு பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஊரில் எல்லோரும் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாரு அந்த சிறுமியை. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன். நாளடைவில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வயசானவங்களாவே ஆயிடுறாங்க. இந்த சக்தி ஆனால் அவங்கள்ட்ட அப்படியே இருக்குது. அந்த சக்தியை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பேய் விரட்டுறது, ஒரு இடத்துல வந்து பேய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேயோட ஆசைகள் என்ன அப்படின்னு அதை பூர்த்தி செஞ்சு அந்த பேயை வந்து ஒரு இடத்துலேருந்து விரட்டுறது, அகற்றுறது அப்படிங்கிற வேலைகள்லாம் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வீட்டுல சில அமானுஷ நடவடிக்கைகள் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு சரியான ஆள் யாருன்னு தேடும்போது உங்க பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து 1937 அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 5 கீஸ் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம ஒரு அப்பா அம்மா அக்கா தம்பி அப்படின்னு ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாசமா போங்கன்னு சொன்னதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. இது எப்படி உனக்கு தெரியும்? அது என் மூளைக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து அப்பா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹிட்லர் மாதிரியே அவர் எப்போ பார்த்தாலுமே ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி வந்து கிடைக்கிது. பேய் உணரக்கூடிய விஷயங்கள், அந்த பேயை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து தெரியுது. அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணால் உணர முடியுது, அந்த சிறுமியால் உணர முடியுது. இதை வந்து நம்ம அப்பாட்ட சொன்னோம் அப்படின்னா அப்பா வந்து கோவப்படுறாரு. அம்மா சொல்கிறாங்க இதை வந்து அப்பாட்ட வந்து சொல்லாத, அப்பா வந்து ரொம்ப கோவப்படுறாரு, உன்னை அடிக்கிறாருல, இதை வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. உனக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வரம். நீ ஸ்பெஷல். சில பேருக்கு ஒன்று மாதிரி ஆட்களை பார்த்தா பயம் வரும். உங்க அப்பாவும் அதில் ஒருத்தர். பட் ஆனால் வந்து அந்த பெண் வந்து உண்மையை தானே நான் சொல்கிறேன், இதை வந்து என்னால் பார்க்க முடியுது, இந்த பேய் வந்து என்னை இங்கே கூப்பிடுது, இதை வந்து இப்படி என்னை செய்ய சொல்லுது, என்னால் மட்டும்தான் அந்த பேய்க்கு வந்து உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுமி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்பா வந்து அதை ஒத்துக்க மாட்டுறாரு. அந்த பெண்ணை போட்டு அடிக்கிறாரு, அந்த சிறுமியை வந்து அடிக்கிறாரு, சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பா செய்கிறாரு. செவுத்துல கைய வச்சு நில்லு. வேண்டாம், அவளை எதுவும் பண்ண. நீ வாய மூடு. நீ பேய பாத்தியா? வேண்டாம், சொன்னா கேளுங்க. பார்த்தேன்னு கண் முழிச்சு பார்த்தா இது எல்லாமே வந்து ஒரு கனவு. ஒரு வயசான அம்மா எந்திரிக்கிறாங்க. அந்த சிறுமி தான் அந்த வயசான அம்மா. கிட்டத்தட்ட 70 வயது ஆயிருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுறது, இந்த எக்ஸாசம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே அந்த சக்தி வந்து அற்புதமான சக்தி வந்து அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இது மாதிரி நான் 5 கீஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன். என் வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மாவோ சக்தியோ பேயோ பிசாசோ என்னமோ இருக்குது, அது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க.
ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஒத்துக்க மாட்றாங்க, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் போகிறாங்க. போனால் தான் தெரியுது அந்த இடம் வந்து ஏற்கனவே அவங்க தங்கியிருந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நாங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாமே இருக்கு. அண்ணுக்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றி ஒரு நயவஞ்சகம் செஞ்ச ஒரு பேயை தான் வந்து இப்போ அவங்க மறுபடியும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த பேக் ஸ்டோரி சில இதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த பேய் வந்து இவங்கள நயவஞ்சகம் செஞ்சு அவங்க அம்மாவே வந்து கொன்னுடுது. அந்த நேரத்தில் வந்து இந்த பேயை வந்து நான் இருக்குன்னு சொன்னதுனால அவங்க அப்பா வந்து ஒத்துக்காமல் வீட்டை விட்டு அனுப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டோரி எல்லாம் வந்து காமிக்கிறாங்க நம்ம பின்னாடி. அது என்ன மாதிரியான பேய் அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு காமிக்க போகிறாங்க. நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்கேரி மூமெண்ட்னு சொல்லுவோம்ல, திடுக்குன்னு தூக்கி போடும்ல, அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான படங்க இந்த படம். நீங்கள் தனியாக நைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயந்துருவீங்க. ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் பயந்துருவீங்க. பேய் அப்படின்னு சொல்கிறத விட இது பேய்களுக்கெல்லாம் பேய் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு உண்மையான விஷயம். இந்த பேய் என்ன பண்ணுது, நார்மலாக இருக்கிற மனுஷங்களை வந்து தன் வசப்படுத்தி அவங்கள்ட்டேருந்து அந்த ஆன்மா. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஒரு விசேஷமான இடத்துக்கு வந்திருக்கேன். ஆன்மாக்கள் போகக்கூடிய இடம். யாரு? ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அந்த டோருக்குள்ளே தான் அந்த பேய் இருக்குது. நிறையா பேரை வந்து இது அங்கே இருக்கிறவங்கள வந்து அந்த வீட்டில் தங்கியிருக்கவங்கள வந்து தன் வசப்படுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பேய் வந்து அவங்களோட ஆன்மாக்களை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும். ரொம்ப அருமையான படம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்கேரியான. ஒரு டனல் மாதிரி இருக்கும், ஒரு பைப்பு. நம்ம கத்தியில் வந்து பெரிய பைப்பில் வந்து உட்காந்துருப்பார்ல விஜய் அவர்கள், அந்த மாதிரி ஒரு பைப்புக்குள்ளே வந்து நிறைய பெட்டிகள்லாம் இருக்கும். அப்போ வந்து ஒரு பெட்டியாக தன் வசப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது வந்து அந்த பெட்டிகள்லாம் தான் அடையாளம். அவங்களோட மண்டவோடு அவங்களோட துணியெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். அதை வந்து ஒன்றா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கையிலாம் சில விஷயங்கள்லாம் அங்கே காமிச்சிருப்பாங்க. மிரட்டிட்டாங்க அந்த இடம்லாம். ரொம்ப அருமையான இடம் அதெல்லாம். அந்த இடம்லாம் ரொம்ப அருமையான இடம் அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். முழு கதையை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. கதை வந்து இதுதான், அந்த பேயை வந்து விரட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த கதை. பட் ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதை சொன்னோம் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து உணர்ந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.